எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துச்செல்வன். இது உங்கள் செல்வா டாக்ஸ். நேத்து ஒரு விதையை நட்டோம். இன்னைக்கு அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு பார்ப்போம். கன்சிஸ்டன்சியோட பயணிக்கிற போதான் உண்மையான வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு டே 2. குறள். கற்றதனால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றால் தொழாரெனி. விளக்கம் என்னன்னா, நாம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உண்மையான அறிவின் உருவமான அந்த பேராற்றலை மதிக்க தெரியலன்னா அந்த படிப்பால் ஒரு பயனும் இல்லைங்கிறார். இந்த குறளுக்கு ஒரு கதை என்னன்னா, அடுத்த நாள் காலையில அதே தோட்டத்துல தாத்தாவும் பேரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேரன் ஒரு பெரிய புத்தகத்தை வச்சுக்கிட்டு, தாத்தா, நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டா பெரிய அறிவாளியா ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டான். தாத்தா அந்த பையனை ஒரு பெரிய மாமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாரு. கண்ணா, இந்த மாமரத்தை பாரு. பழங்கள் இருக்கிற கிளைகள் எல்லாம் பூமிக்கு பக்கத்துல வளைஞ்சு இருக்கு. ஆனா பழமே இல்லாத கிளைகள் மட்டும் வானத்தை பார்த்து நிமிர்ந்து நிக்குது. இதுல எது சிறந்ததுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. அந்த பையன், பழங்கள் கொடுக்கிற கிளைகள் தான் தாத்தா சிறந்ததுன்னு சொன்னான். அதுதான் கண்ணா உண்மையான அறிவுங்கிறது. வெறும் புத்தகத்துல மட்டும் இல்ல. நீ எப்போ அதிகமா கத்துக்கிறியோ அப்போ இந்த மரக்கிளைகள் மாதிரி இன்னும் அதிகமா அடக்கத்தோட நடந்துக்கணும். எப்போ மத்தவங்கள நீ மதிக்க கத்துக்கிறாயோ அப்போதான் நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தமே கிடைக்கும்ன்றாரு. இந்த கதையோட சேர்ந்த திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல selva_bj_cr7 ஐடியை ஃபாலோ பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சிறகு விரிப்போம், சிகரம் தொடுவோம், ஆழமாய் வேர் பிடிப்போம், அடையாளமாய் மாறுவோம். இது உங்கள் முத்துச்செல்வன். ஞாபகம் இருக்கட்டும் சாம்பியன்ஸ். எண்ணமே ஏணி. விதைப்போம், வளர்வோம், உயர்வோம். நாளை டே 3ல சந்திப்போம். வணக்கம்.